Good evening guys, welcome to Chennai Race SSC YouTube channel. So இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனோட கண்டினியூவேஷன். ஸோ இதில் நம்ம அகெயின் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஆக்ட்ஸை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இதில் 4 சார்ட்டர் ஆக்ட்ன்றதை பார்க்க போகிறோம். சார்ட்டர் ஆக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராயல் சார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 1600 கொடுத்துருப்பாங்க இல்லையா. 1600 கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம காலையிலே பார்த்தோம். அந்த சார்ட்டரை எடிட் பண்ணுறது தான் சார்ட்டர் ஆக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. ஸோ இந்த ஆக்ட் வர்றப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மற்ற கம்பெனிஸ், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்லாமல் மற்ற கம்பெனிஸ் எல்லாருமே எங்களுக்கும் ட்ரேடிங் ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சார்ட்டர் ஆக்ட் 1793 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய மொனோப்பலியை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இன்னொரு 20 வருஷத்துக்கு இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மொனோப்பலி வச்சுக்கோங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கட்டாயமாக வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த மாதிரி மற்ற கம்பெனிஸ் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அதுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ லாஸை நீங்கள் காம்பன்சேட் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட 5 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்கிக்கும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகமான பவர்ஸ் வழங்கப்பட்டிருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு யுவர் கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ். எப்பயாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் கல்கத்தா அந்த பெங்கால் நம்மளோட மெட்ராஸ்க்கோ பாம்பேக்கோ போகிறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது தான் ஃபைனல் டெசிஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு அதிக பவர் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருக்கோம் கரெக்டாக. கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. அது எந்த ஆக்டில் மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில், ஓகேவா. ஸோ எந்த ஆக்டுக்கு கீழே கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. அந்த கவர்னர் ஜெனரலுக்கு தான் இந்த ஆக்ட் மூலமாக அதிகமான பவர்ஸ்ன்றது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா சார்ட்டர் ஆக்டில் நம்மளுக்கு சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. ஸோ இதில் கம்பெனியோட ரூலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கம்பெனியோட ரூலை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க, பட் ட்ரேட் மொனோப்பலியை எண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ட்ரேட் மொனோப்பலி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் சார்ட்டர் ஆக்ட்லேயே அதை எண்ட் பண்ணுறதா பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இதில் எண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று சைனாவோட ட்ரேடு, இன்னொன்று டீ, ஓகேவா. டீ ட்ரேடை யாருக்கு மொனோப்பலைஸ் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க, நம்மளுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் மொனோப்பலி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமில் விச் ஆக்ட் என்டர் தி ட்ரேட் மொனோப்பலி அப்படின்னா அது கட்டாயமாக சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் ஃபார் மிஷனரிஸ் டு விசிட் இந்தியா. ஸோ இந்தியாவில் அந்த கிறிஸ்டின் கல்ச்சரை பரப்புறதுக்காகவும் கிறிஸ்டின் ரிலீஜனை பரப்புறதுக்காகவும் மிஷினரிஸை அந்த இந்தியாவுக்குள்ளே வர வச்சதுக்கு இந்த ஆக்ட் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான அனுமதியை இந்த சட்டம் வழங்கியிருக்கு. இன்னும் 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எஜுகேஷனுக்காக மற்றும் இந்தியன் லிட்ரேச்சரை as well as கல்ச்சரை வளர்ப்பதுக்காக நம்மளுக்கு ஒரு அமௌண்ட், குறிப்பிட்ட அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருந்திருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ இந்தியன் எஜுகேஷனை வளர்க்குறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh rupees. ஸோ அகெயின் எந்த ஆக்டு கீழே 1 lakh rupeesன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் கல்கட்டா அல்லது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை எலிவேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இவர் தான், அதாவது நம்மளுடைய லார்ட் வில்லியம் பென்டிக். He was the first governor general of India. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெட்ராஸ் அப்புறம் பாம்பே பிரசிடென்சிஸ் ரெண்டுமே they lost their legislative power, அதாவது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை அவங்க லூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அகைன் அதெல்லாம் யார்கிட்ட போயிருக்கும், நம்மளுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட போயிருந்திருக்கும். லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டுக்கு கீழே 1834 லா கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த லா கமிஷனோடைய ஹெட்டாக லார்ட் மெக்கலே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள போட்டுருந்துருப்பாங்க, ஓகேவா. மெக்லே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்க போட்டிருப்பாங்க. இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிஃபிகேஷன் ஆஃப் இந்தியன் லாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. கோடிஃபிகேஷன் ஆஃப் இந்தியன் லாஸ் அந்த விஷயத்தை பண்ணதும் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 தான்.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இது வந்து நம்மளுடைய சார்ட்டர் ஆக்ட் அப்புறம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூலுக்கு கீழே இருக்கக்கூடிய கடைசி சட்டம். இதுக்கு கீழே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கவர்னர் ஜெனரல் இருக்கு இல்லையா, அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் as well as லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனை தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் பிரசிடென்சிக்கு வந்து தனி கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கவர்னர் தான் நம்ம கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை எலிவேட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து தனியான ஒரு கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுடைய சிவில் சர்வீசஸ் அப்புறம் வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஓப்பன் காம்படிஷன் இருக்குது இல்லையா, அதையும் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினது வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் காம்படிஷன் இன் சிவில் சர்வீசஸ் எப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க எக்ஸாம் அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 தான். லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் இன் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். ஸோ சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த லெஜிஸ்லேச்சரில் வந்து மெட்ராஸ் அப்புறம் வந்து பாம்பே அப்புறம் வந்து கல்கட்டாவில் இருந்து லோக்கல் மெம்பர்ஸை நாமினேட் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் இந்த ஆக்ட் மூலயமா தான் வந்திருக்கு. ஸோ வித் திஸ் நம்மளுடைய சார்ட்டர் ஆக்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஆக்ட்ஸாக தான் இருக்கும். இது வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணிச்சு. பட் 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறம் யார் ரூல் பண்ணுவா, நம்மளுடைய பிரிட்டிஷ் க்ரௌன்ன்றது ரூல் பண்ணும். வித் திஸ் I'm thanking you guys. Thank you so much for this for attending the session. Thanks.